நடிகர் ரவிமோகனோட இந்த நிலைமைக்கு தான் தான் காரணங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்டர் ஜெயராம். ஆக்சுவலாக பொன்னியின் செல்வன் படத்தில் ஆக்டர் ஜெயராம், கார்த்தி, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடிகர் பட்டாளத்தோடு நடிச்சிருப்பாரு ரவிமோகன். அந்த வகையில் ஜெயராம் வந்து தன்னுடைய நீண்ட கால நண்பர் அப்படிங்கிற மாதிரியும், அவர் தன்னுக்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு விஷ் படி தான் இன்றைக்கி அவர் நடந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஜெயராம் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் ரவிமோகனோட அந்த எமோஷ்னலான இன்டர்வியூ வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நிறைய நடிகர்கள் ஆக்டர் ரவிமோகனுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்தாலும் நிறைய பேர், அதாவது முக்கியமாக சொல்லப்போனால் ஆர்த்தியோடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸான நிறைய பேர் அவருக்கு கண்டனம் தெரிவித்து அவர் பேசின சில விஷயங்களுக்கு விமர்சனம் பண்ணி கூட பேசியிருந்தாங்க. அந்த வகையில் ஆக்டர் ஜெயராம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் ரவிமோகன் வந்து ரொம்பவும் நான் பார்த்த வகையில் ரொம்பவும் ஒரு சிம்பிளான மனிதர், அது மட்டும் இல்லாமல் ஒரு கைண்டான ஒரு ஹியூமனிட்டி உள்ள பர்சன் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவர்கிட்ட மனிதநேயம் அப்படிங்கிறது இருக்குது. தான் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற அந்த எந்த விதமான கவுமே இல்லாமல் தான் கோ ஆக்டர்ஸ்கிட்டையும் சரி மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூடயுமே நடந்துக்குவார். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அவரோட சிம்பிளிசிட்டி தான். ஆக்டர் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ரொம்பவும் ஒரு சந்தோஷமாக பழகக்கூடிய நபர். நிறைய விஷயங்கள் வந்து பொன்னியின் செல்வன் செட்டில் அவர்கிட்ட நான் வந்து பார்த்து வியந்திருக்கேன். அவர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சார் என்னை ஒரு தடவை சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. சபரிமலைக்கு போகணும் அப்படிங்கிறது அந்த முடிவை நாம் எடுக்க முடியாது. அதுக்காக ஒரு டைம் அப்படிங்கிறது வரணும் ரவி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் அந்த டைம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரவிமோகனோட திடீர்னு சபரிமலா விசிட்டுக்கு முழுக்க முழுக்க ஜெயராம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அவர் கூட சபரிமலைக்கு போயிட்டு வந்த மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியால் ரொம்பவும் மனசொடைஞ்சு போயிருக்கிற நடிகர் ரவிமோகன் வந்து நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்காரு. இந்த 14 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் அவர் நிறைய சிக்கல்கள், அது மட்டும் இல்லாமல் ஏமாற்றங்கள், துரோகத்தை தாங்கி வந்திருக்காரு. இந்த நிலைமையில கூட தன்னுடைய பசங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் நிறைய ஸ்டெப் அதுக்காக எடுத்து பார்த்தேன். ஆனால் அவங்க எனக்கு விடலை. எனக்கு இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது ஃபைனல் ஆனால் மட்டும்தான் என்னுடைய பசங்க கூட நான் கோர்ட்டோட அந்த பெர்மிஷனோட பேச முடியும். ஆனால் அப்போ கூட ஆர்த்திரவி ஏதாவது கண்டிப்பாக சூழ்ச்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பிளாக் மேஜிக் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் என்னை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் மொத்தமாக சீஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நிறைய கடன்களில் மாட்டிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய படங்களில் நான் கமிட் ஆகிறத மறைமுகமாக அவங்க தடுத்துக்கிட்டும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்திரவியோட மொத்த ஃபேமிலி மேலேயும் நிறைய அலிகேஷன்ஸை வச்சுருக்காரு ரவிமோகன். அவருடைய இந்த ரொம்பவும் கஷ்டமான எமோஷனல் பிரேக் டவுனான இன்டர்வியூ தான் இன்றைக்கி சமூக வளங்களில் பெரிய டாக்காக போகுது. இந்த டாக் ஆஃப் த டவுனாக இருக்க இந்த விஷயத்தில் நிறைய பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிட்டு வராங்க. நடிகை அம்பிகா, ஓவியா, அது மட்டும் இல்லாமல் முன்னாள் நடிகை நிலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரவிமோகனுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெனிலியா, சிம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறதுல சொன்ன முக்கியமான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சிம்பிளான கைண்டான ஒரு பர்சன், ஆக்டர் அப்படிங்கிற ஒரு ஜெலசி, அது மட்டும் இல்லாமல் ஒரு கர்வம் இல்லாத ரொம்பவும் சகஜமாக பழகக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இது வரைக்குமே ஜெயம் ரவி மேலே எல்லாருமே சொல்லிட்டு வராங்க.